வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் கேள்வி கிடப்பது நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திரையுலகத்தின் வில்லனா கதாநாயகனா என்று தெரியாமல் தவிக்கிறது நடிகர் சங்கம். நடிகர் சங்கத்துடைய தேர்தலை நிறுத்தியாக வேண்டும் என்று கடுமையான நீதிமன்ற போராட்டங்களின் மூலமாகவும் நெடும் பிரச்சாரங்களின் மூலமாகவும் தற்போதைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் நடிகர் விஷால். ஏன் இந்த போராட்டம்? நடிகர் சங்க தேர்தல் ஏன் நடத்தக்கூடாது? நடிகர் சங்க கட்டடத்தில் அவருக்கு என்ன பிரச்சனை? இவை உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கிணவல் நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினராக நடிகர் திரு விஷால் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். வணக்கம். இந்த சமீபமா தொலைக்காட்சியிலும் மற்ற ஊடகங்களையும் பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நடிகர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே உங்களுடைய பிரச்சனை அந்த கட்டணம், புதிதாக வரப்போகிறதா சொல்லப்படுற கட்டணம் மட்டும்தானா? நடிகர் சங்கத்துல வேற ஏதாவது உங்களுக்கு அதிருப்தி, எதிர்ப்பு இருக்கிறதா? இல்ல, எங்களோட ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா தான். நாங்க உள்ள வந்தது காரணமே, அதாவது பொதுக்குழு 2012, அதுக்கப்புறம் 13, அதுக்கப்புறம் 14, அப்புறம் நாங்க வந்தது காரணமே வந்து அந்த கட்டடம் போட்ட ஒப்பந்தம் போட்ட எஸ்டே சினிமாவோட ஒப்பந்தம் போட்டது ஏன் கட்டாம இன்னும் இருக்கு, ஏன் கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு நாங்களே எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தவங்களுக்கு தெரியாம இருந்தது, அதே மாதிரி எங்களுக்கும் தெரியாம இருந்தது. when we got to know about the details, கோர்ட்ல பூச்சி முருகன் கேஸ் போட்டது என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த கேஸ், எதனால தடை போட்டிருக்கு, எதனால டிவிஷன் பெஞ்ச்ல டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க, எல்லாமே நாங்க படிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஒரு ரெப்ரசன்டேஷனா கொடுத்தோம் நடிகர் சங்கத்துக்கு. இந்த மாதிரி நாங்க இந்த கட்டடம் ஏன் கட்டப்படாம இருக்கு, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டு அஸ். எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கும் we have a rights உறுப்பினர்கள். அப்படி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் போராட்டம். அதுக்கு முன்னாடி நீங்க நீதிமன்றத்தில் இருந்த 2 பிரமாண பத்திரங்கள், நீதிமன்ற உத்தரவுகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? எங்களுக்கு தெரிஞ்ச அதாவது ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பு ஆல் இஸ் நாட் வெல் வித் ட்ரஸ்ட் போட்டது. அதாவது 9 ட்ரஸ்டீஸ் ஹேவ் டு சைன். 9 ட்ரஸ்டீஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 ட்ரஸ்டீஸ் தான் இருக்காங்கன்றது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. So it was mentioned that there is gross mismanagement அப்படின்ற, I'm not sure about the exact words, but all is not well with the trust அப்படின்னு வந்திருக்கு. So they have appealed and division benchல பானுமதி அவர்களும் சசீந்திரன் அவர்களும் அந்த கேஸை மறுபடியும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பிளீயை. சோ அந்த இடத்துல எஸ்பிஐ சினிமாவோட ஒப்பந்தம் போட்ட அந்த கட்டடம் எப்பவுமே வராதுன்றது இன்னொரு ஒரு கோணத்துல நாங்க தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, குடியிருக்கிற அந்த ரெசிடென்ட்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுத்து வட்டாரத்துல 7 ஸ்கூல் இருக்கு. வித்யோதயா ஸ்கூலு, பத்மசேஷாத்ரி ஸ்கூலு, கர்நாடகா அசோசியேஷன் அப்படின்ட்டு 7 ஸ்கூல்கள் இருக்கு. அந்த 7 ஸ்கூல் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல மல்டிபிளெக்ஸ் கட்டவே முடியாது, இந்த இடத்துல வரவே கூடாது, ஏன்னா 50 அடி அகலத்துலதான் ரோடு இருக்குன்ற விதிமுறைகள் எல்லாமே சொன்னாங்க. சோ வி காட் டு நோ தட் இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கு. ஒரு எஸ்பி சினிமா போட்ட ஒப்பந்தத்துல இவ்வளவு சர்ச்சைகள் இருக்க ஒரு கட்டடம் ஏன் அவ்வளவு கஷ்டம்? இப்போ பாதி நிலையில இருக்கிற ஒரு கட்டடம்னா நாங்க கேட்கறது தவறுன்னு சொல்லலாம். பாதி கட்டடம் எழுப்பிட்டாங்க, மீதி கட்டடம் விஷாலும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் நிப்பாட்டி இருக்காங்கன்னு சொன்னா கூட ஓகே. கட்டடமே கட்டல, பூமி பூஜா கூட போடல, வெறும் 1,40,00,000 ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க சத்யம் சினிமா. அப்பதான் நாங்க கேட்டோம், சார் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நாங்க இளைய தலைமுறை நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து அம்மா ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் எப்படி மலையாளத்துல ஒரு படம் 2020 படம் பண்ணி 15 கோடி திறக்காங்க, அதே மாதிரி நாங்களும் we want to come forward, give us a chance. இதுக்கு முன்னாடி எனக்கு 2 சந்தேகம். ஒன்னு, ஆல் இஸ் நாட் வெல் வித் நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லும் போது, அதற்கு முன்னாடி அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம், 10 காரணம் இருக்கலாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. அதுல அடிப்படையான காரணம் ட்ரஸ்டீஸ் 9 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. திரு ராதாரவியும் திரு சரத்குமார் மட்டும் தான் ட்ரஸ்டியா இருந்தாங்க, அவங்க தான் அதை சைன் பண்ணாங்க, ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது கிடையாது. இதற்கு முன்னாலும் கூட இந்த நடிகர் சங்கத்தை கடனை அடைக்கும் போதும் கூட அப்போது தலைவராக இருந்த திரு விஜயகாந்தும் திரு சரத்குமாரும் மட்டும்தான் இருந்தாங்க. கடனை அடைக்கும் போதும் இதே ட்ரஸ்ட்ல 9 பேர் உறுப்பினர் கிடையாது. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் உரிமையும் எல்லாமே 2 பேர்ட்ட, அதுவும் திரு விஜயகாந்த் திரு சரத்குமார் மட்டும் தான் இருந்துச்சு. அப்ப எந்த ஒப்பந்தமும் போடலையே. கடன் அடைக்கிறதுக்கான உரிமை, கடன் அடைக்கிறது தனிப்பட்ட, அதாவது போய் கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய உரிமை, அதனால அதுக்காக உங்களை எல்லாம் கூட்டு போற விஷயம் அங்க போற. அதுதான் சார், நான் சொல்றேன், நாங்க பொதுக்குழுக்கு போகும்போது 9 உறுப்பினர் ட்ரஸ்டீஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா, திடீர்னு பொதுக்குழுல 7 பேரை நியமிக்கிறாங்க. இது நடந்த ஒரு விஷயம். அது மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங்ல இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஐ ஹாவ் டு மென்ஷன் வாட் ஐ saw with my own eyes. திரு ஐ திங்க் திரு சார்லி உட்பட நிறைய பேர் அந்த மீட்டிங்ல சிவகுமார் சார் இருக்காரு, ராஜேஷ் சார் இருக்காரு, பொன்வனன் சார் இருக்காரு, நாஜர் சார் இருக்காரு, அத்தனை மூத்த நடிகர்கள் இருக்காங்க. ஏன் ஒரு ட்ரஸ்டியா சிவகுமார் சாரை நியமிக்க கூடாதா?
இல்ல யாராவது நீங்க பரிந்துரை பண்ணீங்களா? அதுதான் நான் சொல்றேன், பரிந்துரை பண்றதை விட நாங்க கேட்டதுக்கு அப்புறம் 7 ட்ரஸ்டியை நியமிக்கிறாங்கல்ல. அதாவது சார் நீங்க சொல்ற மாதிரி 2 ட்ரஸ்டி தான் இருந்தா போதும் நீங்க சொன்னீங்கன்னா ஏற்கனவே இருந்திருக்காங்க. உங்களுக்கு கடனை அடைப்பதற்கும் யாருமே கேள்வி கேட்கல. நல்லது ஒன்று நடக்கும் போது நீங்க அமைதியா இருந்தீங்க. இன்னைக்கு கடன்லாம் அடைக்கப்பட்ட நல்லதுன்றது இதுவும் ஒரு வகையில கட்டடம் கட்டப்பட்டிருந்தா நாங்கெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டோமே. அதுக்கு தடையா இருந்த பூச்சி முருகன் போய் தடையா இருக்கிறது வந்து நல்லது நடக்கலன்ற ஒரு விஷயத்துலதான் பூச்சி முருகன் ஒரு கேஸ போடுறாரு. பூச்சி முருகன் வந்து ஏதோ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்லயோ அந்த மாதிரி கேஸ் போட்டுருந்தா இந்நேரம் நின்று இருக்காரு. ஏன் சுப்ரீம் கோர்ட் போறல இன்னி வரைக்கும்? வை இஸ் இட் ஸ்டில் ஹோல்டிங் ஆன்? 3 வருஷம் ஆச்சு கட்டடம் கட்டி. ஏன் அவங்க சைட்ல வழக்கறிஞர்கள் இல்லையா? எதனால வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட் போகாம? நீங்க வந்து இந்த 2 பேரு ஏற்கனவே ட்ரஸ்டியா இருந்த போது நீங்க உட்பட யாருமே இருக்கு. நீங்க சொன்ன சிவகுமாரும், நீங்க சொன்ன நாசரும், நீங்க சொன்ன பொன்வனனும் எல்லாருமே அப்பயுமே இருந்தாங்க. விஷால் வேணா அப்ப ஆக்டிவா இல்லாம இருந்திருக்காங்க. பட் வந்து திரு விஜயகாந்த் தலைமையில இதே அணி வந்து 2 பக்கம் போட்டு 2 தலைவர் வச்சு போடும்போது அவங்க தான் மேனேஜிங் ட்ரஸ்டி, அவங்க தான் ட்ரஸ்டி. அப்ப எல்லா ஒப்பந்தமும் கேள்வி போட்டாங்க, அவுட் சோர்சிங் கொடுத்தாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம், when we go by the law, ஒரு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் we have to abide by the law. கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஜஸ்டிஸ் சந்துருன்ற ஒரு தீர்ப்பு சொல்றது வந்து இல்ல தவறு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தவறு. அதுல வந்து அதான் சொல்றேன், அவருக்கு when a judge is presiding over a case, everything will be analyzed, and when it goes to again a division bench, everything will be analyzed. Now coming back to the same thing, ஒருவேளை வந்து ஒரு ஜஸ்டிஸ் வந்து ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை விமர்சிக்க கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. விமர்சிக்க கூடாது. நாங்க வந்து அந்த நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. அவர் வந்து பர்பஸ்ஃபுல்லா அப்படி பண்றாருன்னு சொல்லக்கூடாது தவிர, ஏன்னா உங்களுக்கு அந்த தீர்ப்புல உங்களுக்கு அதிருப்தியா இருக்க நீங்க அப்பீலுக்கே போறீங்க. கண்டிப்பா டிஸ்மிஸ் ஆச்சு. யூ ஹேவ் தி ரைட் டு டு. நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்க சொன்னீங்க 7 பேர் நான் வந்து அதுக்கு அடுத்து அடிஷனலா நியமிச்சாங்க. ஏன் சிவகுமார் நியமிக்கல, ஏன் நாசர் நியமிக்கல? அது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் வந்து நீங்க பர்சனல் ஒப்பீனியன் பட் ஒரு விஷயத்தை சொல்றீங்க. யூ ஹேவ் சம் ஒரு டவுட் உங்களுக்கு அதுல இருக்கு. அப்ப நீங்க கண்டெஸ்ட் பண்றதா சொல்லி இல்ல இவங்களை நாமினேட் பண்ண சொல்லி அவங்க மாட்டேன் சிவகுமார் ஸ்டே பண்ண சொல்லிருந்தாங்கன்னா ஒரு சர்ப்ரைஸா யோசிக்கணும். அப்படி இல்லவே இல்லை. அப்ப நீங்க ஏன் இந்த 7 பேர் பண்ணீங்கன்னா சொல்லக்கூடாது சார். இது ஒரு நடிகர் சங்கம். இது வந்து சரத்குமார் சங்கமோ இல்ல ராதாரவி சங்கமோ இல்ல சார், நடிகர் சங்கம். சார் மேண்டேட் வந்து 3 ஆண்டுகளுக்கு மேண்டேட் சொல்றேன் சார். நான் மேண்டேட்ன்றது ஒரு விஷயம். அந்த 2 பேர் வச்சு அந்த ஒப்பந்தம் போட்டதுக்காக காரணம்னாலதான் கேஸ் வந்து it has been proved that all is not well. I am coming back to that. I am coming back to the case. Let's forget. நான் என்ன சொல்றேன், 2 பேர் தான் இருந்தா தப்பில்லை அப்படின்னு சொல்றது வந்து why not they again appeal to the court? என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. மேபி ஐ எம் ராங். நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு தெரிஞ்ச பொது அறிவுக்கு மேபி ஐ எம் சேயிங் ஐ எம் ரைட். மேபி தேர் ரைட். மேபி வந்து யார் சொன்னாங்க 2 பேர் தான் இருக்கணும், ஏன் வந்து போக மாட்டேங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்? நாங்க அது தட்ஸ் வேர் we come to the forefront. சார் ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீண்ட நாட்கள் அப்படியே போய்கிட்டே இருக்குமே, ஏன் அவ்வளவு பண்ணணும்? 1 கோடி 40 லட்சம் ரூபாய் தானே. எஸ்பிஎஸ் சினிமான்றது ஒரு நிறுவனம், தனிப்பட்ட நிறுவனம், நாட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் எனிதிங். அவங்களுக்கு அந்த காசை கொடுத்துட்டு why not we build our building for our facility? நம்மளுக்கு சார்ந்த ஒரு ஃபெசிலிட்டி. இந்த பில்டிங் வரும். இடையில அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அந்த மாதிரி பூச்சி முருகனோட வழக்கு மட்டும் இல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் பொதுமக்களும் அங்க கூடிய குடியிருப்பு நிறுவனம் சேர்ந்து வழக்கு தொடர்ந்தாங்க. அதனால அந்த கட்டணம் வர்றது இன்னுமே சிரமம் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து சொல்றீங்க. இது போன்ற பல வழக்குகள் பல பில்டிங்களுக்கு வந்து வரக்கூடியது ரொம்ப வழக்கம். அதை வந்து சிஎம்டியில் ஒரு கரெக்ஷன் போறது மூலமாவோ கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் கேட்கறது மூலமாவோ இது மாதிரி பண்ணக்கூடியது ரொம்ப சாத்தியம். இதுக்கு 100 முறை பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், கடன் தொகை வந்து 5 கோடி 6 கோடி மேல இருக்கும்போது அதை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. அது 4 பேர் ஆப்தரக்கான பேசி வச்சு குறைச்சிருக்காங்க. இது மாதிரி நெகோசியேஷன் மூலமா சில விஷயங்கள் சாத்தியமாகலாம். அதே நாளைக்கு பிஎஸ்பி ஸ்கூல்டையோ கர்நாடகா அசோசியேஷன் ஸ்கூல்டையோ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சில விஷயங்கள் வந்து அது வந்து சமரசமா பேசி தீர்க்கலான்ற ஒரு விஷயம். இது வந்து மல்டிபிளெக்ஸ் அண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இன் அ பிளேஸ் வேர் இட் இஸ் ஹபிபுல்லா ரோட். It's not GNCT road. It is Habibullah road. அந்த இடத்துல வந்து 50 residents are there for the past 35 years. அந்த இடத்துல வந்து வரக்கூடாதுன்னு சொல்ற வந்து ஒரு சென்டிமெண்டல் வேல்யூவோ இல்ல வந்து சிஎம்டி அப்ரூவல் வந்து கிடைக்காத பட்சத்திலயோ அந்த மாதிரி தான் இவங்க பக்கத்துல ஒரு நியாயம் இருக்கு. இனிமே பில்டிங்கே வராதுங்கிற எண்ணத்துக்கு நடிகர் சங்கத்துல ஆக்டிவ் மெம்பரா இருக்கக்கூடிய விஷாலே வந்துறாரு. அப்ப அவங்க சைடு தான் ஸ்ட்ராங் ஆகுது. கண்டிப்பா சார். விஷால் வந்து இப்போ விஷால் வந்து இந்த இடத்துல பில்டிங் வராதுன்றதுக்காக தான் பில்டிங் வரலன்றது தவறு. It's not true. விஷால் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அலசி பார்த்த அந்த கேஸோட டீடைல்ஸும் சரி, நாங்க சந்திச்ச நபர்களும் சரி, நீங்க வந்து தூண்டி விடுங்க அந்த இடத்துல பில்டிங் வரக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல. அந்த மாதிரி யாருமே காசு செலவு பண்ணல.
இது நடைமுறை செயல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல வந்து மல்டிபிளெக்ஸ் வர முடியாதுன்றது நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த நாட் சூழ்நிலை இருக்கிற அமைப்பு வச்சு நாங்க சொல்றோம். ஒருவேளை வந்ததுன்னா வெல் அண்ட் குட். அதுதான் நான் சொல்றேனே, நாங்க வந்து இந்நேரம் அவங்க கட்டியிருந்தாங்கன்னா why would we again say no, stop the building? நாங்கெல்லாம் படம் நடிச்சு நாங்க வந்து கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி அம்மா மலையாள அசோசியேஷன் பண்ணிருக்காங்க, அது மாதிரி நம்மளும் பண்ணலாம் சொல்லி சொல்றது. இதற்கு முன்னாடி இதே தமிழ் சினிமால எம்ஜிஆர் சிவாஜி வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க, ரஜினி கமல் வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப கதைக்கால பல்வேறு விஷயங்களுக்காக கதைக்கால சோ மீண்டும் ஒரு முறை அந்த வாய்ப்பு கிடைக்கும் எப்படி நம்ப முடியும்? இது வந்து முழுக்க நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்க ஏன் சரத்குமார் மேல நம்பிக்கை வைக்க மாட்டீங்க? சரத்குமார் மேல நம்பிக்கை இல்லன்னு யார் சொன்னாங்க? நீங்க தான் கண்டெஸ்ட் பண்றீங்க, சேலஞ்ச் பண்றீங்க. சரத்குமார் மேல நம்பிக்கை இல்லன்னு நாங்க சொல்ல சார், ஒப்பந்தம் ரத்து பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். சரத்குமார் மேல நம்பிக்கை இல்லன்னு அவங்க செஞ்ச ஒரு வேலையை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னாலே அவங்க மேல நம்பிக்கை இல்ல. அப்படி இல்ல சார், அவங்க செஞ்ச அவர் நிர்வாகி சரத்குமார் என்ற தலைவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதுதான் உண்மை. நாட் சரத்குமார் சார் மேல நம்பிக்கை இல்ல, ப்ளீஸ், இட் இஸ் ராங் திங். தலைவரோ பொதுச் செயலாளரோ சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் வந்து அது சரியில்லைன்றது நாங்க சொல்லல, கோர்ட்ல சொன்ன விஷயத்த வந்து நாங்க வந்து ஒரு விண்ணப்பமா வச்சோம் சார். அதுவும் மறுபடியும் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஏன் வந்து ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் கட்டின அந்த கட்டடத்தை வந்து அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்டா கட்டினீங்கன்னா அது மாதிரி முதல்ல ஃபண்ட் வேணும் இல்லையா? ஏற்கனவே அந்த கட்டடத்தை ஃபண்ட் பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நாங்க திரட்டுவோம் சார். இப்படிதான் சார் ஏற்கனவே ரஜினி கமல் வச்சு சூப்பர் ஸ்டார். அதுதான் சொல்றேன், அதேதான் சொல்றேன். இப்போ வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் we don't have a clear and ஸ்டாண்டர்ட் ஆன்சர். இந்த வெள்ளிக்கிழமை இந்த படம் ஓடும்னு யாருமே சொல்ல முடியாது. நாங்க சொல்றது என்னன்னா, உங்களுக்கு நாங்க குடுக்கறோம், நாங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எங்க தலைய பணைய வச்சாவது நாங்க கொடுப்போம். இல்ல அது நீங்க பாருங்க, இப்ப விஷால் ஒரு படம் கொடுப்பாரு, கார்த்தி ஒரு படம் கொடுப்பாரு, இன்னும் நல்ல நண்பர்கள்லாம் நிறைய படம் கொடுப்பாங்க. ஓகே, அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாரு, அதுல எவ்வளவு ப்ராஃபிட் வரும், இதுல எவ்வளவு உங்களுக்கு ஷேர் கொடுக்க முடியும், அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும், அதுல வந்து ஒவ்வொருத்தருடைய ஷேர் அது வந்து அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது when we finish that only we can see. நான் இப்ப சொல்றது நம்பர்ஸ், ஐ கேன் ரைட் இன் நம்பர்ஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளவு கோடி வந்து வரும், நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப கூட நான் சொல்றேன், மதுரையில வந்து நாங்க வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கோம். மதுரை நாடக நடிகர் சங்கத்துக்கு வந்து ஒரு கட்டடம் வேணும்னு கேட்டாங்க. அந்த கட்டடம் வந்து கேட்டதுக்கு வந்து we have decided எலெக்ஷன்ல வந்து எலெக்ஷன் இருக்கோ இல்லையோ, எப்போ வருதோ இல்லையோ, ஜெயிக்கிறோமோ இல்லையோ, அந்த கட்டடம் வந்து நம்ம சார்ந்த நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு உணர்வோட நம்ம கட்டணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கான செயல் இப்ப அது வருமா வராதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் அது கட்டி முடிக்கிறேன், நாங்கெல்லாம் சேர்ந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் நாங்க வந்து தெரியல சார்ன்னு தான் சொல்லுவோம். வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களே கூப்பிடுவேன். அந்த அந்த இனாகுரேஷன் அதே மாதிரி தான் இதுவும் இல்ல. அதான் சொல்ல, அப்ப ஒரு கான்பிடன்டான, ஒரு பிராக்டிகலி ஃபீசிபிளான பாசிபிளான ஒரு விஷயத்துங்கிறது எப்படி படம் நீங்களே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் எப்படி ஓடுன்னு டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு, ஹீரோ வித்அவுட் ரெமுனரேஷன் சார். அதாவது ஒரு there are certain ways of bringing about revenue. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் நைட் ஷோ நடத்தினாலோ, இல்ல வந்து ஒரு படம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 4 இளம் நடிகர்கள் சேர்ந்து நடிச்சாலோ அதுல வந்து ப்ராஃபிட் உறுதி. அது எவ்வளவு ப்ராஃபிட்ன்றது நம்ம நீங்க சொன்ன மாதிரி மேபி இட் மைட் டிக்ரீஸ் ஆர் மேபி அன்எக்ஸ்பெக்டட்லி ஜாக்பாட்டா இட் மைட் இன்க்ரீஸ். தட் இஸ் த திங். தட் இஸ் ஒன்லி பட் அஷ்யூர்ட் ப்ராஃபிட் இஸ் தேர் 100%. அதுல வந்து ஒரு அன்சர்டனிட்டி எதுவும் கிடையாது சொல்றீங்க. இம்பாசிபிள். அன்சர்டனிட்டி இருந்ததுன்னா நாங்க ஏன் சார் நாங்க ப்ரப்போஸ் பண்றோம்? அன்சர்டனிட்டி நாங்க தான் கொடுக்குறோமே. நாங்க வந்து இது வந்து நமக்கு தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படங்கள் பல படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு, எதிர்பாராத தோல்வி அடைஞ்சிருக்கு. கமல் படங்கள் பின்னாடி அடைஞ்சிருக்கு. நம்ம எல்லாருமே இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கிற படங்கள் காணாம போயிருக்கு, எதிர்பாராத படங்கள் சக்கப்போடு போட்டுருக்கு. சோ இது மாதிரி இப்படி உறுதியா நடக்கும் சொல்ல. பட் வேற இப்ப போட்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்துல ஒரு அஷ்யூர்டு பிளான் இருக்கு. இவ்வளவு ரெவென்யூ வரும், இவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்கும், இத்தனால முடியும். பேப்பர்ல தான் சார் இருக்கும். அது பேப்பர்ல தான் இருக்கும். அது வந்து நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து விஷால் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப யாரு நீங்க கேட்டாலும் அந்த ஒப்பந்தம் பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா வாதாடிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க கட்டினா நடக்குமா, நாங்க சொன்ன இது நீங்க நடத்துவீங்களா, எல்லாமே நாங்க வந்து அது நீடிக்கிட்டே இருக்கும். நாங்க சொல்ற ஒரே நாங்க கேட்கிற ஒரே விஷயம், ஏன் எஸ்பி சினிமா தான் கட்டணுமா? நாங்க என்ன சொல்றோம் சார், எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, நாங்க வந்து கட்டிட்டு நாங்க பாட்டு பேர் வாங்கிக்கிறோம். அதே சரத்குமார் அவர்கள் தலைமையில, அதே ராதா ரவி அவர்கள் தலைமையில அந்த ரிப்பன் கட்டிங் அவங்க தான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு சார்ந்த கட்டடம் வந்து நீங்க உங்க தலைமையில எங்க இளம் தலைமுறை இருக்கிற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த கட்டடம் கட்டுவோம். அதுக்கப்புறம் நாங்க வரவே மாட்டோம். அந்த கட்டடம் தான் முக்கியம் நாங்க சொல்றோம். உங்களுடைய ப்ராப்ளம் நடிகர் சங்கத்துடைய நிர்வாகிகள் இல்ல, எஸ்பிஎஸ் சினிமாஸ் தான் போல தெரியுது.
சார் எஸ்பிஎஸ் சினிமா happens to be the receiving end. they are அவங்க தான் கட்டணமாங்கிற கேள்வியே ஆமா அதான் சார் கண்டிப்பா சார் அதாவது ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி ஆஃப் தி ரெக்கார்ட் அவங்க 100 பேர்ட்ட பேசிருப்பாங்க. கடைசில ஒரு அதுலதான் வந்து irregularities நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து லா புக்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம சொல்றது. இப்போ விஷயத்த வந்து ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் ராட்டிஃபை பண்றது நீங்களே கேட்டீங்க கேள்வி, உங்ககிட்டயே வந்து நான் பாத்திருக்கேன் அந்த ப்ரோக்ராம். அதுக்கு தலைவர் என்ன சரத்குமார் சார் என்ன பதில் சொன்னார் உங்களுக்கும் தெரியும். திரும்ப அதுக்கே போயிட்டு இருந்தோம்னா we are all educated. இப்ப எஸ்பிஎஸ் சினிமாஸ் வந்து பண்ணல, அவங்க வந்து ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிடுறாங்க, உங்களுடைய முடிவுக்கு சம்மதிச்சிடுறாங்க. இந்த நிர்வாகிகள்லாம் விஷாலுடைய ப்ரொபோசலை ஏத்துக்கிறாங்க. அப்ப வரக்கூடிய மல்டிபிளெக்ஸ் கட்டிட முடியுமா? அப்ப இந்த பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல மல்டிபிளெக்ஸ் வரக்கூடிய வாய்ப்பே இல்லை சார். அப்ப நீங்க சொல்லக்கூடிய சோகால் ரெவென்யூ எங்க சார்? அதாவது ஏற்கனவே வந்து அந்த இட்ஸ் 19 crore ப்ராப்பர்ட்டி. ஐ வுட் லைக் you to propose this next time யாராவது நீங்க கெஸ்ட் கூப்பிடும்போது call some real estate person or call maybe பிரசாந்த் வந்து அவர் கோல்ட் சூப்னு ஒன்னு வச்சிருக்காரு. அதுல எவ்வளவு வருமானம் வருதுன்னு நீங்க கேட்டுக்கோங்க. எவ்வளவு what is the land he is given it out on rent. Please find out. It's in T-Nagar only. We go by examples. 19 crores in Habibullah road வச்சிக்கிட்டு if we get only 24 lakhs we are foolish to accept that. Yes, 24 lakhs is a good amount. 24 lakhs வந்து நான் சொல்றது வந்து ரெண்ட். ஆமா நான் சொல்றது போக 30 yearsல 29 years முடிஞ்ச பிறகு அந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட்லி ஓன்ட் பை யூ. சார் 15 years கழிச்சு என்ன பில்டிங் வேல்யூ இருக்கு சார் நான் கேக்குறேன். நீங்களே சொல்லுங்க சார். இது டிபெண்ட்ஸ் அபான் தி பில்டிங். என்ன 50 வருஷம் இல்ல நான் ஒண்ணே சொல்றேன் சார். இந்த பில்டிங் let us not go into the construction. அதுல நான் சொல்ற ஒரே விஷயம் சார். சரி நான் ப்ரோபோஸ் பண்ண நாங்க ப்ரோபோஸ் பண்ணோம். நான் இல்ல அது வேற தவிர விஷால் வர்சஸ் சரத்குமார், விஷால் வர்சஸ் சரத்குமார் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறு. நாங்க ப்ரோபோஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா அந்த இடத்துல ஒரு கல்யாண மண்டபம், ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் கட்டப்பட்ட ஒரு கல்யாண மண்டபம், ஒரு பிரிவியூ தியேட்டர், ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் கட்டப்பட்ட ஒரு பிரிவியூ தியேட்டர், ஒரு நாடக ஹால், நானு ஆர்யா, ஜித்தன் ரமேஷ் எல்லாம் ஜீவா உட்பட அத்தனை பேரும் டான்ஸ் கத்துக்கிட்டா அந்த டான்ஸ் ஹால், அந்த ஹால் லேடி அண்ட் ஆல் இல்ல என்ன சொல்றது மியூசிக் அகாடமி மாதிரி ஒரு நாடகம் நடத்தக்கூடிய ஒரு அரங்கம். இதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. ப்ளீஸ் கால் சம்மன் இந்த சீட் அண்ட் ஆஸ்க் them. இது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல முடிஞ்சிரும் இல்லையா? கிரவுண்ட் ஃப்ளோர் இல்ல சார். அந்த இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து அட்லீஸ்ட் 4 to 5 floors வேணும். அட்லீஸ்ட் நீங்க ட்ரீம் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இருந்த கட்டடம் எப்படின்னா கல்யாண மண்டபம். நீங்க சொல்ற கல்யாண மண்டபம், தியேட்டர், ஒரு மியூசிக் தியேட்டர், ஒரு டிராமா மேபி 2 floors பண்ணலாம் சார். இட்ஸ் 19 crore ப்ராப்பர்ட்டி. 19 crore property you can plan it in any ways you want. It's not 1 or 2 grounds. 19 grounds with 2-way entrance. நீங்க எப்படி நான் இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும். What I'm trying to say is keep a panel. ஒரு பேனல் நீங்க சீப்ராஸோ இல்ல வந்து யாரோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்களை கூப்பிட்டு 19 crores ஹபீபுல்லா ரோட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியில வந்து எவ்வளவு நீங்க அப்படி யோசிச்சுதான் சார் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. எஸ்பிஎஸ் சினிமாஸ்ட அப்படி யோசிச்சுதான் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளெக்ஸ் வர முடியாது சார். நான் அதான் மறுபடியும் நம்ம சுத்தி வச்சா வர முடியாது அப்படிங்கிறது உங்களுடைய யூகமா இருக்குது. யூகம் இல்ல சார், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்க அதுதான் நான் சொல்றேன். என்ன கேக்குறது இல்ல. இப்ப இதுல எஸ்பிஎஸ் சினிமாஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? எஸ்பிஎஸ் சினிமா 1 crore 40 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நாங்க திரும்பி வித் காம்பன்சேஷன் கட்டுறதுங்கிறது கிளியர் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து ஒவ்வொரு பைசா ஒவ்வொரு பெண்ணி அவங்க தானே கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாதா இன்னும் இவ்வளவு நம்ம நிலம் வந்து 30 வருஷம் இன்னொருத்தருக்கு லீஸ் கொடுக்கறதுல என்ன சார் எனக்கு புரியல. இல்ல நீங்க வேற ப்ராப்ளத்துக்கு போறீங்க. நான் கேக்குறேன் இந்த கட்டடம் வந்து கட்டவே முடியாதுன்னு சொன்னீங்க. கட்டவே முடியாதுன்றது சார். கட்டடம் கட்டலாம், அதுல மல்டிப்ளெக்ஸ் வரவே முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். அதான் மல்டிப்ளெக்ஸ் கூட வரலாம். மல்டிப்ளெக்ஸ் வர முடியாதுங்கிறது ஃபர்ஸ்ட் இட் வில் பி தேர் ஓன் ப்ராப்ளம். அது வந்து சரத்குமார் தலைமையிலான அணி என்ன செய்யுதுங்கிற ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் எஸ்பிஎஸ் சினிமாஸ் அவங்க வந்து கான்ட்ராக்ட் வாங்குறாங்க இல்லையா அவங்கள்ட்ட, அவங்க தே ஹேவ் டு வரி அபௌட் தட் மோர் தென் யூ. அவங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து மல்டி crores அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அவங்க விட்டுட்டு ஃபுல்லா மண்ணாயிரம் கட்டி முடிச்ச அப்புறம் சீல் வச்சு போயிட்டாங்க, ஒத்துப்பாங்களா அவங்க? கண்டிப்பா. சோ அவங்களுக்கு அந்த உங்களை கூட அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர்ல அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா அது? கண்டிப்பா. அவங்க இதுக்கு முன்னாடி பல பில்டிங்ஸ் கட்டி இருக்காங்க. ஒன்னு சத்தியம் பில்டிங் நம்ம பாக்குறோம், எக்ஸ்பிரஸ் அவனில அவங்க பண்ணிருக்கிறத பாக்குறோம். சோ அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதான் நம்ம ஒரு இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு வரவே வராது ஒரு முடிவுக்கு எப்படி வரீங்கன்னு நான் கேக்குறேன். அதுதான் என்ன கேட்கறத விட நீங்க வந்து சிஎம்டி ஆபீஷியல்ஸோ இல்ல அந்த சுத்தி இருக்கிற ரெசிடென்ட்ஸோ இல்ல வந்து முறையா வந்து யாரு வந்து who can give you a right royal answer, because if you ask me an answer நான் ஆன்சர் கொடுப்பேன், but that is not what you are willing to listen. அதுதான் நான் சொல்ல வரேன்.
What you are willing to listen should be from people who are associated with that problem. நான் சொல்றதே இப்போ நான் am not in real estate. Yes. I am not in multiplex business. I am not a resident of Habibullah Road. But மூணு இல்லாத ஒரு அவுட்சைட் மேனர் நான் சொல்றேன். இல்ல இத தாண்டி நமக்கு இந்த சிஎம்டி வார விஷயங்களை நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கறனால நமக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு நிச்சயமா நமக்கு நாலேஜ் பேஸ் இருக்காது. இருந்தாலும் கூட ஒரு வரையறைப்படுத்துறதுன்னு சொல்லி உண்டு. நீங்க ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட் கட்டிட்டு அதை கம்ப்ளீட்டா ஓவர் நைட்ல நீங்க கமர்ஷியல் அபார்ட்மெண்டா மாத்த முடியும். மாத்தின உதாரணம் இருக்கு. கமர்ஷியல் அபார்ட்மெண்டா கமர்ஷியல் பில்டிங் கட்டி அது ரெசிடென்ஷியலா மாத்த முடியும். வரையறைப்படுத்துறது சொல்லுவாங்க. அதை பண்ண உதாரணம் 1000 இருக்குது. சோ இது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு யூகம் பண்ணிட்டு அது மல்லு கட்டிட்டே நிக்கிறது சரியான்னு கேக்குறேன். சார் மல்லு கட்டுறது நிக்கிறது இதெல்லாம் அதான் சொல்றேன் கோர்ட்ல இருக்கிற ஒரு பிரச்சனை. அது நிக்க கூடாதுன்றதுக்காக தான் நாங்க இந்த ப்ரொபோசல் கொடுத்தோம். நீங்க ஒரே ஒரு விஷயம், இந்த ப்ரொபோசல் சரியில்லை. இப்போ இதே தலைவர் சரத்குமார் அவர்கள் சிறப்பு செயற்குழு அக்டோபர் மாதம் எங்களெல்லாம் கூப்பிட்டு என்னப்பா உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நாங்க சொன்னோம், சார் இதுதான் சார் நாங்க ஒரு விண்ணப்பம் இதுதான். நீங்க எல்லாம் நான் நடிச்சு இந்த சங்கத்துக்கு பிச்சை போடணும், நாங்க பிச்சை கேட்டோமா, எங்க ஏற்கனவே சங்கத்துல காசு ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார். நீங்க சொல்ல 2014 இப்போ 2014 அக்டோபர் அப்படியெல்லாம் இல்ல. நாங்க அந்த நோக்கத்துல இல்ல, காசு இல்லாத சங்கத்துக்கு நாங்க எல்லாம் காசு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல சொல்ல ஒரு பில்டிங் வரணும் சார், அதுக்காக why don't you utilize youngsters நாங்க சொன்னோம். இது முடிச்சு அந்த மீட்டிங் முடியும் போது தலைவர் சரத்குமார் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த 2015 ஜனவரி 14 தை பிறக்கும் போது அடிக்கல் நட்டுவோம், இல்லாவிட்டால் விஷால் சொல்ற மாதிரி இந்த இளம் தலைமுறை கொடுத்த அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னார். இப்ப அவர் இல்லன்னு சொல்றாரா இல்ல எனக்கு இன்னும் டைம் வேணும்னு சொல்றாரா என்ன எனக்கு புரியல. வி கோ பை ஹிஸ் வேர்ட்ஸ். அதனாலதான் நாங்க இனிமே வெளியில பிரஸ் கிட்ட நீங்க எதுவா இருந்தாலும் தலைவரும் செயலாளரும் தான் பேசுவாங்க, நீங்க தனிப்பட்ட முறையில நாங்க யாருமே கருத்து நாங்க சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணும்னு சொன்னாங்க. நாங்களும் வெளில தலைவர் செயலாளர் தான் சொல்லுவாரு அப்படின்னு வெளில கட் பண்ணா டிசம்பர்ல எங்களை நாயன் கூப்பிட்டாரு. காலையண்ண ராதாரவிஷா தகாத உங்களுக்கே தெரியும், அந்த ஃபுட்டேஜே இருக்கு. ஜனவரி 14 வந்துருச்சு, வேலண்டைன்ஸ் டே வந்துருச்சு, மார்ச் 14 வந்துருச்சு, ஏப்ரல் மே ஜூன், இப்போ எலெக்ஷனுக்கு நிக்குது. அவர் சொன்ன வாக்கு வச்சுதானே நாங்க காத்துன்னு இருக்கோம். அதை தாண்டி பல்வேறு பிரச்சனைகள் மாறி மாறி திரு விஷாலாலையோ அல்லது திரு பீச்சு முன்னாள் எழுப்பப்பட்டே இருக்குன்னு தெரியல. ஒரு டெட்லைன் பிக்ஸ் பண்றாங்க, ஆனா அந்த டெட்லைனை நிறைவேற்ற முடியாம எல்லா பக்கத்துக்கும் மாறி மாறி ஒரு சிக்கல் என்ன சிக்கல் வருது? இல்ல முதல்ல சங்கத்துக்கே நீங்க கேள்விக்குள்ளாக்குறீங்க. பூச்சி அக்டோபர்ல அவர் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எந்த சிக்கலும் ஏற்படுத்தலையே. என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்கல் நாங்க ஏன் ஏற்படுத்தணும்? கோர்ட்ல கேஸ் இருக்கு, அவ்வளவுதான். பூச்சிமுருகன் அவர்கள் அவர் போட்ட கேஸ்ல judgment வந்திருக்கு. it is there for the court. Why don't they go to the Supreme Court and fight it? Okay, இப்ப உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏன் நீங்க தேர்தலை எதிர்கொண்டு சரத்குமார் அணியை தோல்வி அடைய செய்து நீங்க ஏன் வெற்றி அடையக்கூடாது? சார் தேர்தல் எதிர்த்து அப்படியெல்லாம் இல்ல சார், தேர்தல் நல்ல முறையில நடக்கணும்ன்ற நோக்கத்துலதான். இப்போ எல்லாரும் கேட்டாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க கோர்ட்ல கேஸ் ஸ்டே ஆயிடுச்சுன்னு. நோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ கிடைச்சது ஸ்டே. எதுக்குனால ஸ்டேனா we want a fair election. இப்போ இருக்கிற நிர்வாகிகள் நியமிச்ச அந்த 2 ஆபீசர், அந்த எலெக்ஷன் ஆபீசர் ஆகட்டும், அவங்க சொன்ன தேதி ஆகட்டும், அவங்க சொன்ன வென்யூ ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு உடன்பாடு இல்ல. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், இது உதாரணங்கள் வச்சு நாங்க செயல்படுற ஒரு விஷயம். ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் இதே மாதிரிதான் நடந்தது. ரிட்டையர்ட் ஜட்ஜ் நியமிச்சாங்க, நல்லபடியா எலெக்ஷன் நடந்தது, தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ ஒரு ஜூலை ப்ரொடியூசர் கவுன்சில் உங்களுக்கு தெரியும், தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒரு டீம் லேட்டஸ்ட் எலெக்ஷன். எஸ் சார், லேட்டஸ்ட் எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அது எனக்கு தெரியாது. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் நடந்து அதுல கேஆர் தலைமையிலான அணி ஜெயிச்சு அதன் பிறகு கலைப்பள்ளிதான கோர்ட்டுக்கு போய் அப்புறம் தான் சோ ஒரு எலெக்ஷன் நடந்து அந்த எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்கலங்கிற முடிவுக்கு நீங்க அதுக்கப்புறம் கலைப்பள்ளி தானுமா நீங்க போட்டு போனீங்கன்னா ஒரு லாஜிக் இல்ல. 2005ல நல்ல தம்பி நிக்கும் போது ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் நியமிச்சாங்க சார் ஒரு எலெக்ஷன். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நாங்க தடை போட்டது ஒரே ஒரு விஷயம். நாங்க கேட்ட 3 கோரிக்கைகள் ஒரு 4 சவுத்துக்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். சார் புதன்கிழமை எதுக்கு சார்? ஜூலை 12 ஒரு காஸ்டியூமர் யூனியனுக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு, ஒரு கொரியோகிராஃபர் யூனியனுக்கு இருக்கிற பொறுப்பு, ஒரு டைரக்டர்ஸ் யூனியன் இருக்கிற பொறுப்பு நம்ம நடிகர் சங்கமுக்கு இருக்கக்கூடாதா? அது எப்படிங்க அவங்க மட்டும் செகண்ட் சண்டேல வைக்கிறாங்க, டைரக்டர்ஸ் யூனியன் முந்தின சண்டே ஜூலை 5 வைக்கிறாங்க, நீங்க மட்டும் எங்க புதன்கிழமை ஜூலை 15 ஆஃப்டர் ஜூலை 14 நீங்க வைக்கிறீங்க? நடிகர் சங்கத்துடைய பைலா படி
இந்த நாள் தான் நடத்தணும் எதுவுமே கிடையாது. இதற்கு முன்னாடி வேறு சண்டே, செகண்ட் சண்டே தான் உங்களுக்கு எல்லாருக்குமே லீவு, யூனிஃபார்ம் எல்லாருக்கும் லீவு. செகண்ட் சண்டே மட்டும் இல்லாம வேற சண்டே வச்ச உதாரணங்கள் உண்டு, வெள்ளிக்கிழமையில தேர்தல் நடத்தப்பட்ட உதாரணங்கள் உண்டு. சோ பைலால இல்லாத ஒரு விஷயம் விஷால் வலியுறுத்துறாருக்காக வைக்க முடியுமா? இல்ல, விஷால் வலியுறுத்துறாருன்றதுக்காக இல்ல சார், விஷால் வலியுறுத்துறாருக்காக தான் கோர்ட்ல தடை போட்டிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் மிஸ்டர் சரத்குமார் or மிஸ்டர் ராதாரவி. I abide by the law. The court is given a judgment. விஷால் ஒருத்தன் விஷால் கேஸ் போட்டாலும் சரி, ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட் கேஸ் போட்டாலும் சரி, கேஸ் தான் சார். இன்னைக்கு தடை போட்டிருக்காங்க. Let us go by the law then. Yes, you are ready to go by the law of the land, but you are not ready to go by the bylaw of the நடிகர் சங்கம். பைலா வந்து நான் அதான் சார் சொல்றேன், நடிகர் சங்கத்துல நீங்க படிச்சிருக்கீங்க, நான் படிச்சிருக்க மாட்டேன். நடிகர் சங்கத்துல இந்த மாதம் இத்தனாம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் தேர்தல் நடத்த வேண்டும் ஏதாவது வரையறை கொடுக்கப்பட்டிருக்கா? தேவையே இல்லைன்னு நான் சொல்றேன். நாங்க வந்து we are asking out of personal grounds. What is wrong in giving a petition to a president? இல்ல, அதான் தேர்தல் தேதி நடத்துறத முறைகேடு இருந்துச்சுன்னா நீங்க போலாம் சார். எந்த நாள் தேதி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். கந்தசாமி காலேஜ்ல நடந்ததுங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன். 800 மெம்பர்ஸ்ங்க. அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கு, யாருக்குமே எந்த ஒரு நெரிசல் இருக்க கூடாதுன்னு. இப்ப ரஜினிகாந்த் சார் வந்து சினி மியூசிஷியன்ஸ் அவார்டு இது யூனியனுக்கு வந்து ஓட்டு போடுவாருங்க. கமலா தியேட்டர் வாசல்ல, கமலா தியேட்டர் பக்கத்துல விஜய் ஃபார்மால் வாசல்ல வந்து அந்த இடத்துல எலெக்ஷன் நடக்கும் போது 3000 பேர். எவ்வளவு நெரிசல் உங்களுக்கே தெரியும். இடம் கார் பார்க்கிங் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏவிஎம்ல வந்து கார் பார்க் பண்ணிட்டு வரலாம். ரஜினி சார் வந்து ஏவிஎம்ல கார் பார்க் பண்ணிட்டு நடந்து வருவாரா? என்னங்க அது, எனக்கு புரியல. Let us come to if you want me to make it dirty, I'll make it dirty. It's simple. Wait, let me finish sir. இந்த விஷயங்கள் 3 விஷயங்கள் வந்து விஷாலும் நாசரும் பொன்வண்ணனும் கார்த்தி மட்டும் தான் ஃபீல் பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் ஃபீல் பண்ணல அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா I don't care. I went to the court. நான் abide by the court. இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு கோர்ட் தீர்ப்புப்படி என்ன நடக்குதோ அதுக்கு வந்து we will all abide. ஒருவேளை வென்ஸ்டே மறுபடியும் நடக்குதுன்னா வெரி குட், ஒருவேளை ஃப்ரைடே, ஆனா எலெக்ஷன் நடக்கணும், பட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும். இப்ப கோர்ட் வந்து ஸ்டே பண்ணிருக்கிறது ஜூலை 15 நடக்கிறதா சொன்னா எலெக்ஷன் மட்டும் தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க சண்டே நடத்தணும், எந்த நாள் நடத்தணும் சொல்ல ஒரு 2 வீக்ஸ் டைம் கொடுத்திருக்காங்க. இதுக்கடையில நீங்க இன்னொரு கோரிக்கை வச்சீங்க, ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில தான் தேர்தல் நடக்கும்னு சொல்லுங்க. அதை நிராகரிச்சிருச்சு நீதிமன்றம். அப்படியா? எஸ், அது வந்து ரிஜெக்டட், அது வந்து அவர் ஏத்துக்க முடியாது, அதுக்கு தேவையே ஏற்படுதுன்னு சொல்லிருக்கு இன்னைக்கு தேவை. அப்படிங்களா? எனக்கு கரெக்டா ஐ டோன்ட் நோ. எஸ், நீங்க வந்து தேதி கேட்டதுக்கு வந்து தள்ளுபடி பண்ணி 2 பேருமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 வீக்ஸ் டைம் கொடுத்திருக்காங்க. பட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் தான் நடத்தணும்னு சொல்றதுக்கு வந்து they have not accepted. Oh, maybe I lost my lawyers. Maybe அது கேட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து வாக்காளர் பட்டியலை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க வாக்காளர் பட்டியலை அங்க வந்து எப்பனாலும் பாத்துக்கலாம் தெளிவா சொல்லிருக்காங்க. 100 முறை, அதாவது டிவி பேட்ல சொல்லிருக்காங்க, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்லிருக்காங்க. எங்க பாத்துக்கலாம்னு? அங்க நடிகர் சங்கத்திலேயே இருக்கு, நீங்க வந்து எப்பனாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க. புரியல. இப்ப நான் வந்து எனக்கு வாக்காளர் பட்டியல், இப்போ நான் வந்து உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த 3000 பேரோட அட்ரஸ் நோட் பண்ணிட்டு நான் வந்து வீட்டுக்கு போகணுமா? இல்ல வந்து as a member I have every right, you are saying that I don't have any right to ask the Sangam to give me the list of what is wrong in giving the list of names? Because a member don't have the right. பப்ளிக் ட்ரஸ்டியா? எஸ், பப்ளிக். இந்த உங்களுடைய பைலால, உங்க நடிகர் சங்கத்தோட பைலால வேட்பாளர்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகு, இறுதி செய்யப்பட்ட பிறகு எலெக்ஷன் சார். அது எலெக்ஷன். நான் கேக்குறது பொதுவாவே நான் கேக்குறேன். இல்ல திருமண விழாக்கு வந்து கூப்பிடணும்னா எலெக்ஷனுக்காக காத்து நிற்குமா? நானு எனக்கு கல்யாணம் நாளைக்கு, அதுதான் அடுத்த எலெக்ஷன் 3 வருஷம் கழிச்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நான் காத்துக்கிட்டு இருந்து அந்த பட்டியல் வாங்கிட்டு நான் எல்லாருக்கும் நான் வந்து அழைப்புதல் இல்ல. ஆனா அங்க வந்து அவங்க வந்து 2 விதமா வச்சிருக்காங்க. உங்களுக்கு பாக்கணுமா, நீங்க வந்து எப்பனாலும் பாக்கலாம். இப்போ அங்கிட்டு வந்து பாக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு தகவலாவே சொல்லி கம்ப்ளீட்டா 3 முறை நான் கடிதம் கொடுத்தேன். ஏன் வந்து இது வாங்க ஆபீஸ் வாங்க, நீங்க வந்து கான்டாக்ட் கமெண்ட் டேக் பகிரங்கமா சொன்னாரு. நீங்க எனக்கு வரலையே சார் கடிதம். எனக்கு கடிதம் வந்தா தானே அவங்க வந்து கடிதம் மூலியமா தான் அனுப்புறாங்க. எல்லாமே வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க. நான் ரிட்டன் நோட்டீஸ் அனுப்புறேன். 3 முறை அனுப்புனேன். நாஜி சார் 3 முறை அனுப்புனாரு. மத்த உறுப்பினர் 3 முறை அனுப்புனாங்க. ஏன் வந்து எங்களுக்கு திரும்ப வந்து கரஸ்பாண்டன்ஸ் எதுக்கு நாங்க கோர்ட்டுக்கு போனோம்? ஒரு சாதாரண விஷயம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பார்வையிடுவதா இருந்தால் எப்போது நாள் பாத்துக்கலாம். உங்களுக்கு அந்த காப்பி வேணும்னு எலெக்ஷன் நடக்கிறது உறுதியாகி, யார் கேண்டிடேட் உறுதியாகி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண பிறகுதான் அந்த கேண்டிடேட் லிஸ்டையும் மேபி நோ. நீங்க சொல்றது வந்து நம்ம ஐ அம் கெட்டிங் மோர் அண்ட் மோர் எஜுகேட்டட். என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்டிஐல அப்ளை பண்ணா எந்த
ட்ரஸ்டா இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் ஃபார் how many members. இப்போ ஆந்திரா கிளப்ல வந்து இப்போ சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட கிளப் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட கிளப்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்குன்னு அந்த உறுப்பினர் கேட்டு வாங்குறதுல தப்பே இல்லையா என்ன பொறுத்தவரை? இல்ல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிட்டில ஆர்டி ஆக்ட்ல நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ண முடியும், இல்லாட்டி பப்ளிக் சொசைட்டி ட்ரை பண்ணுவோம். இது ட்ரஸ்ட் தானே. அதான் ட்ரஸ்டா இருந்தாலும் இவங்க நடிகர் சங்கம்ங்கிறது இவங்க எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்க கேட்கறது அவங்களுடைய சொத்து என்னாச்சுன்னு கேட்கல, நீங்க வாக்காளர் பட்டியல் கேட்கறீங்க. வாக்காளர் பட்டியல் இல்ல சார், நீங்க மெம்பர்ஸ் அப்புறம் அதுல நான் ப்ரொஃபஷனல் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் இருக்காங்க. தேர் இஸ் ஆல் தி மெம்பர்ஸ் ஆர் நாட் voters. எஸ் number of members now there are all the people who have become members in the Nadigar Sangam, professional, non professional. There is dubbing artists also in that. The stunt union la kuda members irukanga, choreography union la kuda members irukanga. அந்த மாதிரி நிறைய பேர். that is what I'm trying to say. இப்போ French filmmaker வராரு சார் ஊருக்கு, இல்ல ஒரு அமெரிக்கன் filmmaker வராரு, எனக்கு வந்து சென்னையில உட்கார்ந்து I want some nice folk artists, where can I see இந்த வெப்சைட் னு கேட்பாரு. வெப்சைட் இல்ல நடிகர் சங்கத்துக்கு, அவமானமா இருக்கிற ஒரு விஷயம். இப்ப எப்படி வந்து ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணுவாரு, இல்ல வந்து கூப்பிட்டு எப்படி how do you give a chance to the folk artist or theatre artist? இப்ப unless he sees the photograph, okay very interesting face, இவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வர. இப்படிதான் ஆடிஷன் நடக்குது. you must be aware, ரைட்? இப்போ கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நடந்த அந்த படம் வந்த highest award has gone to the Tamil film. That how did they do? They did an audition and alliance branch. அந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸே இல்லையா? அந்த டேட்டாபேஸ் தானே இருக்கணும். எனக்கு விட்டுருங்க, எனக்கு கொடுக்காதீங்க. நீங்க உறுப்பினர் கேட்டாங்க கொடுக்க வேணாம் அதெல்லாம் ஒண்ணு. வேர் இஸ் த டேட்டாபேஸ் சார்? எதுக்கு இப்போ எய்ம் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் நடிகர் சங்கம் என்ன? டுவர்ட்ஸ் த வெல்ஃபேர் ஆஃப் த ஆர்டிஸ்ட். In what way is it going towards the welfare of not giving the artist list or the number of members with the photos? Why is it not there on the website? இல்ல இந்த லிஸ்ட் எல்லாம் தெரியாம தான் நீங்க வந்து கரூருக்கு போய் பிரச்சாரம் பண்ணீங்களா, மதுரைக்கு போய் பிரச்சாரம் பண்ணீங்களா, எல்லாத்தையும் ஊர் ஊரா பிரச்சாரம் யார் வேட்பாளர் தெரியாமலே தான் அவங்கள பிரச்சாரம் பண்ணீங்க. கரூர் பொறுத்த வரைக்கும், திருச்சி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல். கரூர் பொறுத்த வரைக்கும் 37 ஓட்டு, 37 பேர் அணுகுறது வந்து ரொம்ப கடினமான விஷயம் இல்ல. காலேஜ் எலெக்ஷனே நான் பார்த்தோம். இப்போ 37 மெம்பர்ஸ் வந்து இவங்க மெம்பர் இல்ல, நான் மெம்பர் இல்ல, இல்லாவிட்டால் கூட பரவாயில்ல. நம்ம நோக்கம் என்ன? ஓட்டு கேட்டு வரல, நாங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணல. போய் வந்து இதுதான் நிலை, நீங்க வந்து என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இந்த கோர்ட்ல கேஸ் இருக்கு, என்ன நிலைமையில இந்த கோர்ட்டுக்கு எதனால, வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் தி கேஸ், we have just come here to create an awareness. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், மனசாட்சி படி நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா போடுங்க, எங்களுக்கு போடுறீங்களோ அந்த அன்னைக்கு போடுறீங்களோ எங்களுக்கு, we are not going to contradict. We want to come and meet all the theatre artists. நீங்க வந்து வெல்ஃபேருக்காக தான் பண்றீங்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. நாங்க வந்து நடிகர்களுக்கு இப்படி பண்ணோம், அங்க தியேட்டர் கட்டணும், அங்க வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ற கொடுக்கணும் எல்லாமே சொல்றீங்க. அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சாரத்திலையும் உங்களுடைய விசன்லையும் நம்பிக்கை இருக்குன்னா நீங்க எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கலாமே. கண்டெஸ்ட் பண்ண போறோம் சார். we want a fair election sir. So நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி you want to create your own rule. We don't want to create a rule, we want a fair election. So when I say fair election, we have something called a law. When we touch the law, before we go to the law, we try our level best on humanitarian grounds. When we don't succeed on humanitarian basis, when we ask face to face, அதாவது கரஸ்பாண்டன்ஸ் என் கையில இருக்கு, எதுவுமே இல்லாம கோர்ட்டுக்கு போயிட்டா விஷால் அப்படின்னு சொல்றது தவறு. நான் எல்லா வகையிலும் ஒரு உறுப்பினரா எல்லா வகையிலும் I try to reach out. ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, ப்ளீஸ் ட்ரை டு கன்சிடர் அப்படின்னு நான் அனுப்புனேன். நடிகர் சங்கம் அலுவலகத்துக்கும் போனேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதிலே வராத சமயத்துல தான் நான் கோர்ட்டுக்கு போனேன். Now I will wait for the court's word. Whatever the court says, I will follow. இப்போ உங்களை மாதிரி ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு முயற்சி பண்றங்கிற ஒரு பக்கம், எப்பயுமே திரைப்படம் பக்கம் பெரிய அளவுல எட்டியே பார்க்காத பூச்சி முருகன் போன்றவர்கள், அவங்களுடைய திரைக்கு பின்னாடி நீங்க வந்து இப்படி செயல்படுறது எந்த வகையில நடிகர் புரியல? எஸ், பூச்சி முருகன் நீங்க எல்லாமே ஒரே கோரிக்கை, ஒரே பிரச்சனை, ஒரே இஷ்யூ நீங்க கிளப்பிட்டு இருக்கீங்க. சோ நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்க, நீங்களோ கார்த்தியோ இவங்க எல்லாம் பண்றதுங்கிறது நாசரோ பண்றது புரிஞ்சுக்க முடியும் சார். எல்லாமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆட்கள். பூச்சி முருகன் எத்தனை படத்துல நடிச்சாரு, எவ்வளவு பெரிய நடிகரா அவர் அறியப்பட்டிருக்காரு, ஒரு மெம்பரா இருந்திருக்காரு அப்படிங்கிற தவிர அவர் ஒரே ஒரு விஷயம், பூச்சி முருகன் எவ்வளவு பெரிய நடிகர் அப்படின்ற அலசி பாக்குற எங்களுக்கெல்லாம் அந்த நடிகர் அவ்வளவுதான். ப்ளீஸ் கரெக்ட் யுவர் செல்ஃப். எந்த நடிகரா இருந்தாலும் இஸ் அ ஆக்டர். அவங்க வந்து சம்பளத்துல தான் வேறுபாடு இருக்கும் தவிர நாங்கெல்லாம் சாயம் பூசின நடிகர்கள். அது பூச்சி முருகனா இருக்கட்டும், அது வந்து மதுரையில இருக்க கலைமணியா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நடிகர்கள். லெட் அஸ் நாட் சோ நாடக நடிகர்கள் கூட உங்களுக்கு உள்ள இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி அது இல்ல, ஹவு ஆக்டிவ் தே ஆர். வாய்ப்பு கிடைக்குது கிடைக்கல, சூப்பர் ஸ்டார் ஆகும், சாதாரண ஸ்டாரா இருக்கும், அதெல்லாம் அப்புறம் நடிகர் தான். ஒரு துணை நடிகரா இருந்தாலும் அவர் மெம்பர் தான். என்னுடைய கேள்வி அவர் என்ன பண்றாருங்கிறது இல்ல, ஒரு ஆக்டிவான ஆக்டரா இல்லாத ஒருத்தர். அவர் வந்து எவ்வளவு சொன்னாங்க, இப்ப கூட நடிச்சாரு வடிவேல் படத்துல. இல்ல நீங்க நடிச்ச படம் சொன்னா ஒரு 15 படம் உடனே சொல்லுவீங்க. பூச்சி இப்ப கூட ஒரு படம் நடிச்சாருன்னா வெரி வெரி. நீங்க படங்கள் பாக்குறது இல்ல, நான் என்ன பண்ண முடியும்?
நீங்க படம் யூ கமிட் நீங்களும் உறுப்பினர் கார்டு எடுத்து வாங்க, அப்புறம் நீங்களும் நடிகர், நீங்க எத்தனை படத்துல நடிச்சிருக்கீங்க நானும் சொல்லுவேன். பூச்சி முருகன் நடிச்சிருக்காரு நான் தான் சொல்ல முடியும். நீங்க காசு கொடுத்து படம் பாக்குறவரு, நீங்க எல்லா படம் பாக்கணும்னு நான் சொல்ல முடியுமா? உங்களுக்கு விருப்பப்பட்ட படங்கள் தான் நீங்க. நான் சொல்றேன், ஒரு வடிவேலுவோ நீங்க KN காளை, அவர் வந்து ஆக்டிவா சினிமாவில் அந்த KN காளை எந்த யாரும் நாடக நடிகர்கள் முழுக்க முழுக்க அவருடைய ஆதரவு பெற்றவா இருக்காரு. சோ நீங்க யார் சொன்னா? திரு காளை நாடக நடிகர்கள் வந்திருக்காரு. அவரை சேர்த்துக்கலாம்ல, ஒரு சீனியர் சொல்ல முடியாதா? ஓகே, இல்ல ஏதோ சொன்னீங்க. அதுக்கப்புறம் எல்லா நாடக நடிகருடைய ஆதரவு பெற்றவராக இருக்காரு. அவர் ஜெயிக்கிறார்கள் சொல்ல, அது நான் உங்களுக்கு நாடக நடிகருடைய ஆதரவு பெற்றவராக இருக்காரு. நாடக நடிகர்கள் வந்து அவரோட மையமா இருக்காரு. இப்ப 4 பேர் ராதாரவியா, நீங்களா, நாசரா, நீங்க சொல்ல நாசரா, கார்த்தி, அவங்க எலெக்ஷன் கேட்டாலும் இவங்க எல்லாம் யாருன்னு யாரும் தெரியும். பூச்சி முருகன் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து வந்தவர், நடிகரா பின்னாடி உள்ள வந்தவர். அவர் வந்து இது ஏன் இந்த கேள்விக்கிறேன், ஒரு அரசியல் பின்னணி இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு பூச்சி முருகன் பின்னாடி ஒளியறது மூலமா சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி ஆகாது. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க? எந்த அரசியல் கட்சி பின்னணி இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க? நீங்க தான் சொல்லணும். அரசியல் நீங்க தானே சொல்றீங்க. அரசியல் பூச்சி முருகன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆக்டிவ் மெம்பர்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன வந்து தூண்டி விடுறாங்க அப்படி நான் சொல்ல. நான் கேக்குறது வந்து திரு சரத்குமார் பகிரங்கமா சொல்றாரு, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அரசியல் சரி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. எது அவரோட கட்சி ஆபீஸ்ல உட்காந்து சொல்றாரு, அந்த இது டவுட் சொல்றீங்களா? அவங்க வந்து அவங்களோட கட்சி இல்ல, அவர் வந்து அவரோட கட்சி ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அவர் வந்து இது வந்து அரசியல் தூண்டுதல் இருக்கு அப்படின்னு சொல்றது கரெக்ட்னு நீங்க சொல்றீங்களா? எனக்கு புரியல. ஏன்னா நான் ஒன்னே சொல்றேன், தலைவர் வந்து நடிகர் சங்கம் தலைவர் சரத்குமார் சார் வந்து அவர் தனிப்பட்ட கட்சியில இருக்காரு, எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. ராதாரவி அண்ணன் வந்து அவரும் கட்சி சார்ந்தவர். வாகை சந்திரசேகர் அண்ணன் வந்து அவரும் கட்சி சார்ந்தவர். அப்புறம் சக உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர் அத்தனை பேரும் வந்து சில பேர் வந்து அந்தந்த கட்சி சார்ந்தவங்க. இப்போ சரத்குமார் சார் வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு சக்தி தூண்டுது, இது வந்து அரசியல் சாயல் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரு சொல்லக்கூடாது சார். அவரே அரசியல் கட்சியில இருந்துட்டு அவர் தான் இறங்கணும். அப்போ பதவியில இருந்து அவர் தான் இறங்கணும். இல்ல, நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியில நிர்வாகியா இருக்கிறவரு, கட்சி தலைவராக வேற பொறுப்புல இருக்கிறவரு நடிகர் சங்கத்துல நிர்வாகி இருக்க முடியாது பைலா சொல்லலாம். அப்படியெல்லாம் இல்ல சார், அதான் சொல்றேன். பைலாவை படி நீங்க போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். டெஃபினெட்லி பைலாவை படி போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், அவர் வந்து அந்த குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய நபரே வந்து அரசியல் கட்சி சார்ந்தவரா இருக்கும்போது அது வந்து நான் என்ன சிரிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அவங்க ஏன் இந்த லாஜிக் வருது அப்படின்னா, திரு பூச்சி முருகன் திமுகவுடைய இயக்கத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. திடீர்னு சரத்குமார் அணியிலே இருந்த திரு வாகை சந்திரசேகர் வெளியே போயிட்டு அவர் வந்து விமர்சனம் பண்றார். அவரும் திமுகவுடைய ஒரு ஆக்டிவான மெம்பர். சோ 2 முக்கியமான பிரமுகர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கும்போது இந்த சந்தேகம் இயல்புல சரத்குமார் எழுறது ஒரு நியாயம் தானே, ஒரு லாஜிக் இருக்குதான். சோ அவர் சரத்குமார் சாரோட கேள்வி வந்து திமுக வந்து எங்களை தூண்டி விடுறாங்க. நான் இன்டர்பிரேஷன் பண்றேன். நீங்க இன்டர்பிரேஷன் கரெக்டா பண்ணணும்ல. ஆமா, அவர் என்ன சொல்றாரு, ஒரு இந்த பிரச்சனை சொல்றாரு. இந்த பிரச்சனை சொல்லும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, பூச்சி முருகன் அவருக்கு எகென்ஸ்டா கேஸ் போட்டிருக்காரு. பப்ளிக் டொமைன்ல எல்லாம் அவர் வெளிப்படையா எந்த கட்சி வந்து தூண்டுதுன்னு அப்படின்னு சொல்லுங்க. நான் எஸ் ஆர் நோன்றது நான் சொல்லிட்டேன். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றாருல அரசியல் தூண்டுதல் இருக்குன்னு, ஏன் தைரியமா சொல்லுங்க எந்த கட்சி தூண்டுதல். இதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவா இவ்வளவு விகரசா நீங்க இந்த பிரச்சனையை கையாளுறத பார்த்தா விஷாலுக்கு ஏதோ ஒரு அரசியல் ஆசை இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் சார். இது வந்து நீங்க கேக்குறதுல நீங்க தப்புன்னு நான் சொல்றதும் தவறு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். எல்லாரும் வந்து இப்போ 4 குழந்தைங்களை தூக்கிட்டு முத்தம் கொடுத்து ஒரு பேர் கொடுத்தா ஒரு போட்டோ பார்த்தாலும் இவன் அரசியலுக்கு வரான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்னு வந்து பாட்டிகளுக்கு வந்து அன்னதானம் பண்ணா கன்ஃபார்மா இவன் அரசியலுக்கு வரான் அப்படின்றது நம்ம ஐ எம் a காமன் மேன். நானே ஏதோ ஒரு நடிகர் வந்து கண்டினியூஸா நலத்திட்டங்கள் பார்க்கும்போது கன்ஃபார்மா இவர் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்கு. நானே வந்து டிக்கெட் வாங்குறேன். நானே வந்து நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஏன் ரஜினி சாரே அரசியலுக்கு வருவாருன்னு நான் நிறைய முறை நான் பார்த்து சொல்லியிருக்கேன். தட் இஸ் a காமன் மேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் செயல்படுறது எல்லாமே வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம், இல்ல ஏதோ ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்துடலாம் அப்படின்ற நோக்கம் எல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு அந்த நோக்கம் இல்லை. ஒரு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கணும்னு நினைச்சேன். முகம் தெரியாத அந்த நாடக நடிகர்கள் குரல் கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்போ முகம் தெரிய வந்திருக்கு, அவங்களுக்காக நான் குரல் கொடுக்கணும், மேற்கொண்டு குரல் கொடுக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். உங்களுடைய நடிகர் சங்கத்துக்கான உங்களுடைய குரல் மட்டும் இல்லாம நீங்க உங்க ரசிகர்கள் மத்தியில பேசும்போதே கூட நான் உங்களுக்காக தான் உழைக்கிறேன், உங்களுக்காக நான் 24 உழைக்கிறேன், 24 உங்களுக்காக நான் இருப்பேன், உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் இப்ப நான் குரல் கொடுப்பேன்னு சொல்றீங்க. இன்னொரு பட வெளியீட்டுல பேசும்போது நீங்க வந்து என்னால அநியாயம் எங்கேயா நடந்தா அமைதியா இருக்க முடியல, தட்டி கேட்கறது என்னுடைய வழக்கமா இருந்திருக்கு, என்னுடைய அப்பா எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்காரு, நீ வந்து ஒரு அமைதியான பையனா. இந்த பிரேஸ் எல்லாம், இந்த வாக்கியங்கள்லாம்
ஐ டோன்ட் வாண்ட் டு கால் இட் டயலாக். இந்த மாதிரி இந்த வாக்கியங்கள் எல்லாமே ஒரு அடையாளத்தை காட்டலையா? நான் உங்களுக்காக உழைக்கிறேன், உங்களுக்காக இருப்பேன், அநியாயத்தை தட்டி கேட்பேன். ஏன் சார், நான் இப்போ ரசிகர்கள் காசு கொடுத்து என் படங்கள் எத்தனை பிளாப் ஆனாலும் மேற்கொண்டு என் படங்களை பார்த்து என்னை ஆதரிச்சு ரசிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்காக உழைக்காம பின்ன நான் என்ன, நான் ஆப்பிரிக்கன் மக்களுக்காக உழைக்க போறேன்? அவங்களுக்காக தான் நான் உழைக்கணும். உண்மையிலேயே நான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள், என்னோட தம்பிகள், என்னோட தங்கச்சிகள் அத்தனை பேருக்கு தான் நான் உழைக்கணும். அதுல சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? காசு கொடுத்து என்ன படம் பார்க்க வராங்க. நான் அதுல என் குடும்பமும் சேர்ந்து நான் சொல்றேன். ஏன்னா அவங்களும் சில நேரத்துல ப்ரிவியூல பார்க்க மாட்டாங்க, தியேட்டருக்கு போய் தான் படம் பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இல்ல நம்ம உங்களுக்கு பேசிக்கா தெரியும், முதல்ல படம் ஹிட் ஆகணும், தயாரிப்பாளர் சந்தோஷப்படணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த படம் கிடைக்கும். சோ இதுதான் ஒரு பிராக்டிகலான விஷயமா இருக்கும்போது ரசிகர்கள்ட்ட நான் உங்களுக்காகவே இருக்கிறேன், உங்களுக்காக உழைக்கிறேன் சொல்றது ஒரு தப்பே இல்ல சார். ரசிகர்களுக்காக நான் சொல்லவே இல்லை. 100% உங்களுடைய உரிமை, நீங்க செய்யலாம். அரசியல் வரப்போறன்றது ஒரு சிம்டம், ஒரு அறிகுறி தெரியும். சரி, ஒருவேளை அது ரொம்ப தொத்திக்கிட்டு ஒருவேளை நான் எனக்கு அரசியல் ஆசை வந்ததுன்னா கண்டிப்பா தந்தி டிவிக்கு நான் அறிவிச்சிருவேன். சோ நீங்க திரு ரஜினிகாந்த் சொல்றது போல காலத்தின் கையில் அந்த அளவுக்கு நான் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சார். இப்போ நீங்க தேர்தல் பத்தி நீங்க சொல்லும்போது நீங்க சொன்னீங்க தபால் ஓட்டுலாம் யாரையும் போட வைக்கிற மாதிரி நீங்க பண்ண முடியாது, நான் எல்லாருமே நான் கூட்டு வந்துடுவேன், நேரில் தான் எல்லாருமே வாக்களிக்க வைப்பேன்னு சொல்லி. சோ இந்த தபால் ஓட்டு முறை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. அதை நீங்க நேர கூட்டம் சொல்றது உங்களுடைய பைலாவுக்கும் வழக்கமான தேர்தல் நடக்கக்கூடிய விதத்துக்கு ஒரு முரண்படாது. நான் வாக்காளரா கூட்டிட்டு வாக்கு போட வைப்பேன். நீங்க வாக்காளரா நீங்க நினைக்கிறீங்க சார். சக நடிகர்கள் இப்போ கூட நான் சந்திச்ச திருச்சி நபர்களோ நண்பர்களோ இல்ல புதுக்கோட்டை நண்பர்களோ எல்லாரும் சக நடிகர்கள். நாளைக்கு மேற்கொண்டு என்னோட படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதிகமா. அவங்கள நான் போய் சந்திச்சு வாங்க எல்லாரும் சேர்ந்து போலாம், அப்போ சென்னை போய் ஓட்டு போடலாம்னு சொல்றது என்ன சார் தவறு? இல்ல வாக்காளர்களை வாக்களிக்கிறக்கா கூட்டு வர்றது அப்படிங்கிறது அவங்க ஆசை காட்டுற மாதிரி. நீங்க சார் என்ன சார் இது அரசியல் தேர்தல் இல்ல சார், இது நடிகர் சங்க தேர்தல் சார். நடிகர் சங்க தேர்தல்ல இப்போ தோல் மேல கை போட்டு வாங்க ஓட்டு போட்டு நான் அவர் சொன்னாரு ராதாரவி, நான் சரக்கும் பிரியாணியும் வாங்கி கொடுக்குறேன்னு. உண்மையிலேயே நீங்க தயவு செய்து கேமரா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போய் பாருங்க சார். நாடக நடிகர்கள் எங்களை விட அவங்க கௌரவமா 100 ரூபாய் சம்பாதிச்சோட கௌரவமா வாழ்றாங்க சார். அவங்க தோல்ல நான் கை போட்டு ஒரு குவார்டரும் பிரியாணி கொடுத்து வாங்க ஓட்டு போடுங்கன்னா செருப்பால் அடிப்பாங்க. உண்மையிலேயே சொல்றேன். என்ன கண்ணத்துல அரைஞ்சு என்ன அனுப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கீழ்த்தனமான நானும் இல்ல, அந்த அளவுக்கு கீழ்த்தனமானவங்க அவங்களும் இல்ல. பொதுச்செயலாளர் பதவிக்கு நீங்க போட்டியிட போறீங்க சொல்லி நம்ம தந்திரிவிலே நீங்க முதல்ல சொன்னீங்க. அதை பொதுச்செயலாளர் பதவிக்கு நீங்க உங்களுடைய அணியில தலைவர் பதவிக்கு யாரு, பொருளாளர் பதவிக்கு யாரு, மற்ற செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு யாரு, அது இன்னைக்கு அறிவிச்சிருக்கோம். இப்போ தேர்தல் எப்போன்றது அறிவிக்கும் போது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும். அது பிகாஸ் இட்ஸ் லாங் பட்டியல். இப்ப நான் 29 போஸ்ட்ல நான் என் போஸ்ட் நான் அறிவிச்சிட்டேன். 28 பதவிகள் இருக்கு. அதுல 10 பதவிகள் நாடக நடிகர்களுக்கும், ஒரு துணை தலைவர் பதவியும், 9 செயற்குழு உறுப்பினர் பதவியும் அவங்களுக்கு போய் சேரும். மற்றபடி நடிகர்கள் எந்தெந்த பதவியில நிக்கிறாங்கிறது அந்த டைம்ல நாமினேஷன் டைம் மேபி 2-3 days before that we will announce in a press meet. உங்களுக்கு இந்த நடிகர் சங்க கட்டடம் அப்படிங்கறத தாண்டி வேற ஏதாவது அஜெண்டா இருக்கா, வேற ஏதாவது கிளாரிட்டி இருக்கா? ஏன்னா சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா சார். இப்ப ஒரு நடிகர் சங்க கட்டடம் கட்டல ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வேற. ஒரு தேர்தல் இருந்து நாங்க ஒரு முழு அணியை நாங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி we are going to win and we are going to run the association வேற. அப்படி நீங்கள் இந்த இயக்கத்தை நடத்துவதாக இருந்தால் அதற்கு வெறும் கட்டடம் மட்டுமே பிரச்சனை மட்டுமே கண்டிப்பா it will be a complete makeover sir. We first and foremost நாங்க பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு முக்கியமா வாட் எவர் வி ஸ்டார்ட் ஆஃப் இட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் அண்ட் வெல்ஃபேர். வை இந்த நடிகர் சங்கம் முதல்ல தொடங்கப்பட்ட எந்த காரணம், அடிப்படை காரணம் ஃபார் த எய்ம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் திஸ் ட்ரஸ்ட் வாஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஆர்டிஸ்ட். வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். மதுரை நாடக நடிகர் சங்கத்துக்கு முதல்ல கட்டடம் கட்டி கொடுப்போம் நாங்க. irrespective of when the election is going to happen, immediately next week we are going to start. Next, அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் definitely we are going to request SBI Cinema to back off on that. அதுதான் that is the most important. நாங்க கட்டடத்துக்காக தான் that's going to be a very long legal battle. Sir, we are always optimistic sir. We are all human beings. SBI Cinema is a human being. Whoever runs SBI Cinema, we are all human beings. Let us give it a best shot. இது தில்லுக்கு துட்டு. சோ இத தாண்டி நீங்க நிறைய நல்ல விஷயம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. அதுதான் நீங்க வெறும் ஒரு கட்டணம். கண்டிப்பா இல்ல கண்டிப்பா சார். நல்ல விஷயங்கள் பண்றதுக்காக தான் இந்த சங்கத்துல உட்கார்ந்து அந்த சேர்ல உட்கார்ந்து நான் தலைவர் அப்படின்ட்டு உட்கார்ந்துகிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு பண்ண வேண்டியது. முக்கியமா நடிகர் சங்கம் இதுக்கு முன்னாடி தான் செய்ய வேண்டிய கடமையை செய்யல. இந்த அணி மட்டும் தானா, இந்த 3 terms மட்டும் தானா, இதுக்கு முன்னாடியுமா? 3 terms இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களுமே முக்கிய வாய்ந்த சங்கம் தான். அது பெப்சியா இருக்கட்டும், இல்லாட்டி ப்ரொடியூசர் அசோசியேஷன் இருக்கட்டும், டைரக்டர் அசோசியேஷனா இருக்கட்டும்,
நடிகர் சங்கம்ங்கிறது எல்லாத்துலயும் வந்து ஒரு மிக முக்கியமான பப்ளிக் மத்தியில கண்ணு முன்னாடி வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு சங்கமா இருக்கும். இந்த சங்கத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு உள்ள ஒரு எதிர்பார்க்காத விரும்பத்தகாத விஷயங்கள் நடக்கிறதுனால மத்த சங்கங்கள் என்னப்பா இதை அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் செட்டில் பண்ணி முடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டாங்க சார். கண்டிப்பா கேட்டாங்க. மறுபடியும் அந்த பில்டிங்ஸ் நாங்க எதுக்காக நாங்க வந்து குரல் கொடுக்குறோம், எதுக்காக வந்து நாங்க வந்து நிக்கிறோம், இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் எதுனால அப்படின்றது கலைப்புலி தானு சாருக்கும் பெப்சி சிவாக்கும் விக்ரமன் சாருக்கும் எல்லாருக்கும் அதிகாரப்பூர்வமா ஒரு மீட்டிங் நடந்தது. எல்லாருக்கும் நாங்க விளக்கமா சொன்னோம். We had a meeting with all the bodies. That is, it was such a nice gesture of them to call and find out. இதெல்லாம் நம்ம அதாவது நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் சொல்றதை விட இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்த எல்லா பாடிஸும் ஒரு குடும்பம், நம்மளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா ஏதோ தீர்த்து வைக்கலாமே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு விளக்கம் சொல்லும் போது after that you should ask them their decision. நாங்க வந்து அந்த மீட்டிங் போனதுக்கு அப்புறம் we explained to them why we are கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்றது அவங்கள கேட்கணும். மீட்டிங் போனோம். மீட்டிங்க்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஒரு விஷயமும் மறுபடியும் எங்களை தொடர்பு கொள்ள இல்ல எங்களை எதுவும் கேட்கல. அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா இல்லையான்றது நீங்க அவங்கள தான் கேட்கணும். இப்ப ஸ்டே கொடுத்தாச்சு. இப்ப எலெக்ஷன் வந்து ஜூலை 15ஆம் தேதி நடக்க போறது இல்ல, அதுக்கு முன்னையா பின்னாடி 15ஆம் தேதி நடக்க போறது தெரிஞ்சு. இப்ப இனிமே ஏதாவது ஒரு வாய்ப்பு சரத்குமார் தலைமையிலான அணிக்கோ விஷால் முன்னிறுத்தக்கூடிய அணிக்கோ இடையில சமரசம் ஏற்படுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு மிச்சம் இருக்குதா? சார், எவ்ரி டே ஐ வெயிட் வித் பாசிட்டிவ் மைண்ட் செட் சார். எவ்ரி டே நாங்க வந்து உண்மையிலேயே சொல்ல போனா சரத் சார் வந்து எனக்கு லைக் ஒரு I've seen him as an inspiration from 92. எங்க அப்பா வந்து ஐ லவ் இண்டியான்ற ஒரு திரைப்படம் அவரை வச்சு படம் எடுக்கும்போது, மகாபிரபு படம் எடுக்கும்போது I got an opportunity to spend time with him in close quarters. அவரு பார்க்கும் அவரோட லைஃப் ஸ்டைல், அவரோட லைக் the way his vision, everything. I have nothing against Sarath Kumar sir as a human being. என்ன பொறுத்த வரைக்கும் he happens to be the president of நடிகர் சங்கம். I see that way. நான் வந்து சரத் சாரை எதிர்க்கிறேன் அப்படின்றதுலாம் தவறு. என்ன பொறுத்த வரைக்கும் என் தலைவர் நடிகர் சங்க தலைவர் வந்து நான் வந்து கேள்வி கேட்கிறேன். அதுதான் உண்மை. That is how I see it. நாளைக்கு வந்து உண்மையிலேயே வந்து if they when we are called சமரசம்ன்றது ஒரே ஒரு விஷயம் தான் சார். Maybe we are right or wrong according to I don't know. சமரசம்ன்றது அந்த SPA சினிமா ஒப்பந்தம் ரத்து செஞ்சு நம்மளுக்கு சார்ந்த ஒரு கட்டடம் வாங்க தம்பிங்களா எல்லாரும் சேர்ந்து கட்டலாம்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா செயல்படுவோம். இதுதான் அந்த நடிகர் சங்கம் வந்து SPA சினிமா போட்டுக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு நீங்க சொல்ற ப்ரொபோசலை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த போட்டி இந்த விஷயம் எல்லாத்தையுமே விட விட்டுறலாம் சார். போட்டின்றது நான் அதாவது போட்டின்றது வந்து என்னைக்குமே இருக்கணும்னு நம்புற நான் ஒரு விஷயம். See, not because of this issue. Always தேர்தல் பொறுத்த வரைக்கும் there is nothing wrong in having an election between two bodies. May the best team win ன்னு சொல்லுவாங்க. காலேஜ்லயும் சரி, நீ எந்த ஒரு அசோசியேஷன், ஒரு சாதாரண குடியிருப்பு அசோசியேஷன்லயே எலெக்ஷன் நடக்கும். there is nothing wrong in that. பட் நீங்க சொல்றீங்களே இவ்வளவு வெளிப்படையா இவ்வளவு பகீரங்கமா ஒரு 2 வாரங்களா வந்து அவர் சொல்றது நான் சொல்ல, நான் சொல்றது அவர் சொல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டோட்டலாவே வந்து it can be solved within 4 walls. நான் திரும்ப அதான் சொல்றேன், it can be solved within 4 walls. Because it's not solved between 4 walls, we are forced to take it in the open. நன்றி திரு விஷால். இவ்வளவு நேரம் உங்களுடைய பிஸி ஷெட்யூல் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் எங்களோட நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you.